அகல்யா, போன கொடு. உன் கையில மிளகா கரை இருக்கும்ல, அதுக்காக தான் போனை நானே எடுத்தேன். இரு, யாருன்னு பாக்க. ஹலோ 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 ஏய், ஹலோ 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 கால் கட் ஆயிடுச்சு. இப்படி இன்னொருத்தரோட போனை எடுக்க கூடாதுன்னு தெரியாதா? இந்த விவரமெல்லாம் அன்னைக்கு இருக்க வேண்டிய விஷயத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி நிப்பியா? ஐயோ, எம்மா? எம்முன்னா ஊரா இல்ல பேரா? நீ முதல்ல போனை கொடு. நீ முதல்ல பதில் சொல்லுமா. மொபைல் நம்பர் கூட கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருக்கு. அதை எதுக்கு நீ எம்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க? கொடு. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன் பொருளை புடுங்கிக்கிட்ட மாதிரி அன்னைக்கு உனக்கு சொந்தமானத பத்திரமா வச்சிருந்திருந்தா இன்னைக்கு இப்படி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சுபத்ரா. இப்ப நீ சொல்லலன்னா என்ன, நாளைக்கோ நாளன்னைக்கோ உண்மை வெளியே வரதானே போகுது. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி காரியம் எல்லாம் சுபத்ரா எப்பவும் பண்ண மாட்டாளே. அவளே இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்கானா, அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஏன் இந்த விஷயத்தை மறைக்கிறா? ஒண்ணுமே புரியலையே. சார், போன் எனக்கா தான் இருக்கும் சார். நானே எடுத்து பேசுறேன் சார். எடுத்து பேசுப்பா. ஹலோ ஹலோ, நான் சுபத்ரா பேசுறேங்க. சுபத்ரா, எப்படி இருக்க? என் பொண்ணு ஆதிரா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஆதிரா ரொம்ப கஷ்டப்படுத்துறாளா? அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் பழகல, போக போக சரியாயிடும். சுபத்ரா, ஆதிராவுக்கு புது துணி வாங்கி தர்றதுக்காக வீட்டுக்கு மணி ஆர்டர் அனுப்பியிருக்கேன். ஆமா, போஸ்ட். வாப்பா. அம்மா, பணம் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கா? ஆமாம்மா. யார் பேருக்கு கடுதாசி வந்திருக்கு? கடுதாசி இல்லம்மா, மணி ஆர்டர் வந்திருக்கு. யாரோ பணம் அனுப்பியிருக்காங்க. எங்க வீட்டுக்கு யாரு பணம் அனுப்பியிருக்காங்க? சென்னை ஜெயில இருந்து வந்திருக்கிறதா அட்ரஸ் இருக்குமா? பேர் கூட மதியழகன் போட்டிருக்கு. மதி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. போய் ரூம்ல போய் படுப்போம். போங்கம்மா, நான் ரூம்ல படுக்க மாட்டேன். நான் இங்கதான் படுப்பேன். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்னு சொன்னா கேட்டியா? என்னங்க, இவனுக்கு என்னமோ நேத்து தான் கல்யாணம் நடந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, இவனுக்கு என்னமோ கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இவன் சின்ன புள்ளத்தனமா இன்னும் உன் முந்தானையை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு தூக்கம் வரலப்பா, அதனாலதான் அம்மா மடியில தலை வச்சு படுத்திருக்கேன். நீங்க எங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நேரமா ஆளை காணும்னு பாக்க வந்தேன். உன்னையும் என்னையும் விட்டுட்டு
இவன் எங்க போயிட முடியும் சுபத்ரா? ஏன் உன் புள்ள அவ்வளவு கோழையா? இவன் கோழை இல்லங்க, நல்லவன். ராஜா மாதிரி மனசு இருக்கிற நல்லவன். சரி சரி இருக்கட்டும். மருமக வந்து ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கா. இவன் இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தானா சுபத்ரா தான் என்ன நினைப்பா? என்ன நினைக்கிறான்னு உங்க மருமகளையே சொல்ல சொல்லுங்க. அவர் இப்படி உங்ககிட்ட பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. அம்மா கிட்ட இப்படி பாசமா இருக்கிற பசங்க அவங்க மனைவியையும் நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் உங்ககிட்ட பிரியமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. சுபத்ராக்கு எவ்வளவு நிறைஞ்ச மனசு பாத்தியா சாரதா? வானத்துல வேணா நிலா ஒன்னா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்ல 2 இருக்கு. ஒன்னு சுபத்ரா, இன்னொன்னு நம்ம மதி. இவங்க 2 பேரும் தான் என்னோட உசுரு இல்லையாங்க? டேய் இப்பவாவது எந்திரிச்சு போடா. இன்னும் ஒரு 10 நிமிஷம்ப்பா. பரவாயில்ல மாமா, அம்மா கிட்ட இருந்து மகனை பிரிக்காதீங்க. அவர் படுத்திருக்கட்டும். மதி, சுபத்ராவை பாத்தியா? அவ மனசு நோகுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்காது, சரியா? ம் சரிம்மா. எதுக்கு அனுப்புனீங்க? ஏன் நான் வாங்கி தர மாட்டேனா? நீங்க பணம் அனுப்பியிருக்கிற விஷயம் வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? சாரி சுபத்ரா, நான் எதையுமே யோசிக்கல. நான் பணம் அனுப்பணும்னு தோணுன உடனே நான் பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். சுபத்ரா, ஆதிரா கிட்ட ஒரு நிமிஷம் போனை கூட. எனக்கு அவளோட குரலை கேட்கணும் போல இருக்கு. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். லைன்ல இருங்க, அவ எங்க இருக்காளோ பாத்து கொடுக்கறேன். ஆதிரா, உங்க அப்பா லைன்ல இருக்காரு. ஹலோ ஹலோ அப்பா. ஆதிரா, எப்படி இருக்க? ஏப்பா எவ்வளவு நேரமா பேசுவ? டைம் ஆச்சு, போன வைப்பா. சார் சார் ப்ளீஸ் சார், ஹலோ ஒரே ஒரு நிமிஷம். சொன்னா கேளுப்பா, வைப்பா. அப்புறம் ஏன் வேலை போயிடும்பா, வைப்பா. அப்பா உங்களுக்கு கேக்குதாப்பா? லைன்ல தான் இருக்காங்க, பேசு பேசு. ஹலோ ஆதிரா, நான் அப்புறம் பேசுறேம்மா. ஏன்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போன வைப்பா. கட் ஆயிடுச்சு. போன் வந்த உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் பேசிட்டா குடுப்பியா? அப்படிலாம் இல்ல ஆதிரா, உங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்ன உடனே வேகமா உன்னை தேடி தான் வந்தேன். உங்களை தெரியுமா வர சொன்னாங்க? இதோ வரேன்.
ஏய் சாரதா, என்னாச்சுமா? சாரதா, அம்மா சாரதா, என்னாச்சுமா உனக்கு? என்னங்க, எனக்கு தலை சுத்துதுங்க. ஓகே. இந்தா தண்ணி. பாத்து மெதுவா. என்ன சாரதா, உடம்புக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் கூப்பிடவா? பிரச்சனை உடம்புல இல்லைங்க, இந்த வீட்டுலதான். கௌரவம், மானம், மரியாதை இதத்தான் உயிரா நினைச்சு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கூடவே இருந்துகிட்டு இந்த சுபத்ரா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. அப்போ மதியழகன் ஜெயில இருக்கிறது சாரதாவுக்கு தெரிஞ்சிருச்சா? மதியழகன் பணம் அனுப்பியிருக்கானா? எதுக்கு பணம் அனுப்புனா? அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன உறவு இருக்குன்னு பணம் அனுப்பியிருக்கான். இங்க யாருக்கு என்ன குறை இருக்குன்னு பணம் அனுப்பியிருக்கான். சாரதா, மதியழகனை பத்தி உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மணியாடர் பத்தி இல்ல, அவன் பண்ண தப்புக்கும் அவன் பண்ண பாவத்துக்கும் தண்டனையா இன்னைக்கு ஜெயில. போதும், நிறுத்துங்க. இனி என் வாழ்க்கை முழுக்க எந்த பேரை கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ, யார பத்தின விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, அதுவே கொஞ்ச நாளா திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மணி ஆர்டர் அனுப்புனவன் பேரை இனிமே இந்த வீட்ல யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா அவர் அனுப்பின மணி ஆர்டர் அம்மா தான் வாங்கியிருக்காங்களா? சுபத்ரா, என்ன இது? அவ அனுப்புன பணம் சரியா இருக்கான்னு எண்ணி வாங்கிட்டு போலான்னு வந்தியா? உன்னை என் உயிருக்கு மேல வச்சு பாத்துக்கிற. நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புன. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற சுபத்ரா? எங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கிற விஷயத்த நாங்க எப்பவோ மறந்துட்டோம். ஆனா உனக்கு மட்டும் அவ அப்பப்ப சரியா ஞாபகத்துக்கு வரான்ல. நீ உன் கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சு பூட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கன்னு நான் உனக்காக இத்தனை நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் அவன் கூட உறவை தொடர்ந்துகிட்டே தான் இருக்க. அப்படிங்கிற விஷயமே இப்பதான் எங்களுக்கு புரியுது. சுபத்ரா, நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம்? எதுக்கு அவங்கிட்ட காசு கேட்ட? அம்மா, அது வந்து இது என்னமா புது சங்கதி? முருகன் கோயிலுக்கு போறேன், அம்மன் கோயிலுக்கு போறேன்னு வாரத்துல 4 நாளுக்கு கோயிலுக்கு போற விஷயம் இதுதானா?
இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் தீருவாங்க. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வலையில வித்தாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா பார்க்க கூடாதவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்களே. இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? அம்மா என்ன நம்புங்கம்மா. ஒரு நாளும் நான் அவரோட காசுக்கு ஆசைப்பட்டதில்ல. அவர்கிட்ட பணம் கேட்டதும் இல்ல. அப்ப உன் கையில இருக்கிறது என்ன? முன்னாடி அவன் அப்பப்போ பணம் அனுப்பும் போதெல்லாம் உங்க பணம் எனக்கு தேவையில்லைன்னு நீ திருப்பி அனுப்பிக்கிட்டு தானே இருந்த. அது எனக்கு தெரியும். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப அவன்கிட்ட வாங்குற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பணம் தேவை வந்துருச்சு? இந்த காசு நான் எனக்காக வாங்கலமா. இது அவரு மக ஆதிராவுக்காக அனுப்பியிருக்காரு. ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு பயந்துதான் நான் சொல்லலம்மா. என்னால உங்ககிட்ட பொய்யும் பேச முடியலம்மா. கடவுளே, நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். உண்மையெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாது சுபத்ரா. வீட்டு ரகசியம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடனா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இவ்வளவு நல்ல விஷயத்த மறைச்சிருக்க. அப்படி உனக்கு என்னதான் பண தேவை வந்துச்சு? ஏன் நீ எங்க கிட்ட பணத்தை கேட்டா நீ கேக்குற பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோமா? நீ எதுக்காக அவன்கிட்ட கேட்ட? நம்ம கிட்ட கேக்குறதுக்கு மேடம்க்கு கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்களோ என்னவோ, அதான்ப்பா நம்ம கிட்ட கேக்கல. இப்ப கூட பாருங்க, நம்ம எவ்வளவு கேள்வி கேக்குறோம், ஆனா வாயை திறந்து பதில் மட்டும் சொல்லவே மாட்டா. இப்படி உம்முன்னு இருந்தே எஸ்கேப் ஆயிடுவா. ஆனா நமக்கு பின்னாடி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்கா. சுபத்ரா, நீ யாரும் இல்லன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு உன்னைய உசுருக்கு மேல நினைச்சு என் கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ மனசு சுக்குநூறா உடைஞ்சு போற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. நீ அவங்க எந்த தப்பும் பண்ணல. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இப்ப இவ வேற இங்க வந்து நிக்கிறா. இவ ஏதாவது உண்மையை சொல்ல போனா நான் எப்படி அதெல்லாம் சமாளிப்பேன்? இந்த வீடு எப்படி அதை தாங்கும்? திருடனுக்கு திருட சாட்சி சொன்ன கதையால இருக்கு. அவ தப்பு பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற? என் அம்மாவுக்கு 16வது நாள் காரியம் பண்ண ஆசைப்பட்டு நான் தான் சுபத்ராவோட வலையில அவங்களுக்கே தெரியாம விட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் தான் சுபத்ராவோட வலையில திருடினேன். ஆனா நான் திருடினது எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு காரியம் பண்றதுக்காக மட்டும்தான். நான் பண்ணது தப்புதான், இல்லன்னா சொல்லல. ஆனா நான் பண்ண தப்ப இவங்க மேல போட்டுக்கிட்டு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க சுபத்ராக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்களோ அதை எனக்கு கொடுங்க. வீட்டுக்கு 6 மாசத்துக்கு தேவையான மிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் அரைக்கணும். நீ செய்வியா? அவ்வளவுதானே? அதான வேலை. நீங்க வேற என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு சாக்லேட் திங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. வெயில்ல உட்கார்ந்து செய்யணும். உடம்பெல்லாம் எரியும். ஆதிரா, நீ பேசாம இரு. உன்னால அதெல்லாம் செய்ய முடியாது. சில மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது.
அதை விட எனக்கு அந்த மிளகாக்காரெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. நான் அதை செய்யறேன். பாத்தியாமா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிருன்னு? ஒருத்தி பேசி கொல்றா, ஒருத்தி பேசாம கொல்றா. என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடுங்க. சாரதா, பரவாயில்லைங்க, மறுபடியும் கீழே விழுந்துட மாட்டேன். என்னோட நல்ல மனசையும் அன்பையும் தப்பா பயன்படுத்துறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி முதுகுல குத்துனா இந்த குடும்பத்தை விட்டு சில உசுறு உடனே போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியா தனியா இருக்க விடுங்க.